வெல்கம் பேக் டு சேனல். நம்ம எஸ்கேனோடைய பராசக்தி படம் அப்படின்றது ஜனவரி 14ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது அப்படி மாதிரி ஆஃபீஸில் அறிவிச்சிட்டாங்க. பட் இந்த படத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பார்க்க போகிறோம். அதாவது இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அப்படின்றது இப்போ சின்னதாக சேஞ்சஸ் அப்படின்னு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தை இப்போ ஜனவரி 10ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஜனவரி 10ஆம் தேதி எதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிமா நிறைய கேள்விகள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கல் ரீசனாக அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ இது அந்த அரசியல் இதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த தேட்டர் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஓவர்சீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் அப்படின்னு ஜனவரி 10ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம நாளைக்கு இல்லைனா இந்த மண்டே இந்த மாதிரி டயத்துக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இதோடைய அஃபீஷியல் ரிலீஸ் டேட் அப்படின்னு ஜனவரி 10ஆம் தேதிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னும் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கு ரீசன் வந்து டிஎம்கே தான் தளபதி கூட போட்டி போடணுங்கிறதுக்காகவே இவங்க ஜனவரி 10ஆம் தேதி வராங்கங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் உண்மை கிடையாது. இதோடைய தேட்டர் அக்ரிமெண்ட் அந்த இன்னும் நிறைய விஷயத்தெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சிருக்காங்க. மற்றபடி எதுவும் கிடையாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பராசக்தி படத்தோடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்டான வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படிங்கிறத நேற்று நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் எல்லாருமே பேசியிருந்தாங்க. நம்ம எஸ்கேனும் பேசியிருந்தாரு. ஸோ நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம ஆடி லான்ச்சில் நிறைய பேசுவோங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஆடி லான்ச்சில் இன்னும் டீட்டெயிலாக என்னென்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி நம்மளும் ஜாலியாக சுற்றி பார்க்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்த 2 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே இந்த வீக்கெண்டை ஜாலியாக போய் அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம். யார் யாரெல்லாம் போகிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.